Thank you, Jesus. Hallelujah. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்தமுள்ள நல்ல நாமத்திலே உங்களுக்கு என்னுடைய அன்பின் வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறேன். தேவனுக்கே மகிமை இன்றும் என்றும் சதா காலங்களிலும் உண்டாயிருப்பதாக. ஆமென். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். Praise the Lord. கடந்த வாரத்திலும் கூட நம்ம நடுவில தேவனுடைய தாசன் பாஸ்டர் செல்வராஜ் கடந்து வந்திருந்தார். அவர் மூலமாய் தேவன் நமக்கு தம்முடைய வார்த்தைகளை அனுப்பி ஒரு நல்ல ஒரு கர்த்தர் கிருபையில பிரசங்கிக்கப்பட்டது. கர்த்தருடைய கிருபையினாலே நாம் அந்த வார்த்தையினாலே பிரசங்கிக்கப்பட்ட வார்த்தையினாலே ஆசீர்வதிக்கப்பட்டோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. இந்த இரவும் கூட நம்ம கர்த்தருடைய வார்த்தைகளை கேட்பதற்கு முன்பாக ஒரு நிமிஷம் கண்களை மூடி தேவ சமூகத்திலே கர்த்தருடைய வார்த்தைகள் நமக்கு சௌக்கியத்தை, ஆரோக்கியத்தை, விடுதலையை உண்டு பண்ணக்கூடிய அவருடைய வார்த்தைகள். அதற்கு முன்பாக நம்மை தாழ்த்தி ஒப்பு கொடுத்து மன்றாடுவோம். ஹல்லேலூயா. Jesus, amen. Praise the Lord. Hallelujah, 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 hallelujah. Stodram, stodram, stodram. Thank you, Lord. Thank you, Lord. Thank you, Lord. Thank you, Lord. Praise you, Jesus. Praise you, Jesus. Praise you, Jesus. நன்றி பிதாவே, நன்றி பிதாவே. ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். Hallelujah, 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 hallelujah. Jesus, hallelujah, hallelujah. Glory, 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 glory. ஆவியானவரே ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். இயேசுவே ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். ஒரு வசனம் சொல்லுகிறது, நீ பயப்படாதே என்றது. Hallelujah, Jesus. Amen. Thank you, Lord. Thank you, Lord. Thank you, Lord. Jesus. Hallelujah. உடைய பிள்ளைகளை பார்த்து தேவன் சொல்லுகிற காரியம், நீ பயப்படாதே என்று சொல்லுகிறீர். உமக்கு நன்றி, உமக்கு ஸ்தோத்திரம். Hallelujah, hallelujah, hallelujah. Glory, 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 glory. Oh, Jesus. Amen, 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 amen. Praise you, praise you, praise you, praise you. விசுவாசி பதறான் என்று இருக்கிறது. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். Thank you, Lord. Thank you, Lord. Thank you, Lord. நீங்கள் கலங்காமல் இருங்கள், என்னிடத்தில் விசுவாசமாயிருங்கள் என்று உம்முடைய வார்த்தை சொல்லுகிறது. ஹல்லேலூயா. Thank you, Jesus. நாங்கள் பயப்படாமலும் கலங்காமலும் பதறாமலும் இருக்கும்படி கர்த்தர் எங்களுக்குள்ளே அப்பா உம்முடைய வார்த்தைகளை இன்று ராத்திரியிலேயும் அனுப்பி இயேசுவே அப்பா. ஹல்லேலூயா. Thank you, Jesus. Glory, 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 glory. Hallelujah, Jesus. Glory, 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 glory. கர்த்தர் சமூகத்திலே ஒரு ஜெயத்தை பெற்றுக்கொள்ள வேண்டுமே அப்பா. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். எல்லா கலக்கங்களும் மாறணுமே. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். Praise the Lord. Hallelujah. எல்லா பதற்றமான காரியங்களும் இந்த வேளையிலே மாறி போகணுமே கர்த்தாவே. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். Hallelujah, hallelujah, hallelujah. Glory, glory, glory. Oh, Jesus. Amen, amen, amen. Stodram, stodram, stodram. Thank you, Lord. Thank you, Lord. Thank you, Lord. Glory, glory, glory. அப்பா, thank you, Lord. ஆபிரகாமை பார்க்கிற போது அவன் விசுவாசமாய் அவன் காணப்பட்டதை பார்க்கிறோமே அப்பா. தன் சரீரம் செத்து போயிருந்ததை அவன் எண்ணாமல் உம்மை விசுவாசித்து உம்மை மகிமைப்படுத்தி விசுவாசத்திலே வல்லவனானான் என்று பார்க்கிறோம். இயேசுவே இந்த நாட்களிலே கர்த்தாவே விசுவாசத்திலே வலுவிழந்து போகாதபடிக்கு கர்த்தருங்களை பலப்படுத்திட வேண்டுமே ராஜா. ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். Oh, Jesus, glory, 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 glory. Oh, Rabba, Riba, Karaba, Riandura, Danadida, Tadadana, Shidada, Rihadana, Dikaraba, Udanadia. Oh, Jesus, hallelujah, hallelujah. ஆவியானவர்கள் நடுவிலே உலாவ வேண்டுமே. உரபரதன, ரியந்துராதனதி, எந்தராதனஷ்யா.
Praise the Lord, praise the Lord, praise the Lord. Hallelujah. Glory, 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 glory. Oh, Jesus. Amen, amen, amen. Hallelujah. Stodram, 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 stodram. Hallelujah, hallelujah. Praise you, praise you, praise you, praise you. Glory, 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 glory. Thank you, Jesus. இயேசுவே ஸ்தோத்திரம். எங்களை தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம். உடைய வார்த்தை அதற்கு முன்பாக எங்களை தாழ்த்துகிறோம். திரு பாதத்தில் எங்களை ஒப்புக் கொடுத்து மன்றாடுகிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமென். பிரைஸ் தி லார்ட். இந்த பாடலை கூட நம்ம பாடிட்டு வசனத்திற்கு நேராய் கடந்து செல்லலாம். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். கடினமானது உமக்கு எதுவும் இல்ல, முடியாதது உமக்கு எதுவும் இல்ல. ஹல்லேலூயா. போன்ல அப்படி ஒரு நிமிஷம் தேடினா கூட கண்டுபிடிச்சிடலாம் இந்த பாட்டை. பாடல் வரிகளை பார்த்து நம்ம பாடுவோம். ஹல்லேலூயா. கடினமானது உமக்கு எதுவும் இல்ல, முடியாதது உமக்கு எதுவும் இல்ல, எதுவும் இல்ல ஏசப்பா, எதுவும் இல்ல, முடியாதது எதுவும் இல்ல. ஹல்லேலூயா. எதுவும் இல்ல ஏசப்பா, எதுவும் இல்ல, முடியாதது எதுவும் இல்ல. ஓங்கிய உம் புயத்தாலே, ஆமென். பிரைஸ் தி லார்ட். வானம் பூமி உண்டாக்கினீர். ஹல்லேலூயா. ஓங்கிய உம் புயத்தாலே வானம் பூமி உண்டாக்கினீர். நீட்டப்பட்ட உம் கரத்தாலே அகிலத்தையே ஆட்சி செய்கின்றீர். நீட்டப்பட்ட உம் கரத்தாலே அகிலத்தையே ஆட்சி செய்கின்றீர். எதுவும் இல்ல உமக்கு, எதுவும் இல்ல, முடியாதது எதுவும் இல்ல. ஹல்லேலூயா. எதுவும் இல்ல உமக்கு, எதுவும் இல்ல, முடியாதது எதுவும் இல்ல. உம்மாலே செய்ய முடியாத அதிசயங்கள் ஒன்றுமில்ல. ஹல்லேலூயா. உம்மாலே செய்ய முடியாத அதிசயங்கள் எதுவும் இல்ல. ஆயிரம் ஆயிரம் தலைமுறைக்கும் அன்பு காட்டும் ஆல்மைட்டி காட். ஹல்லேலூயா. ஆயிரம் ஆயிரம் தலைமுறைக்கும் அன்பு காட்டும் ஆல்மைட்டி காட். கடினமானது உமக்கு எதுவும் இல்ல, முடியாதது உமக்கு எதுவும் இல்ல. ஹல்லேலூயா. கடினமானது உமக்கு எதுவும் இல்ல, முடியாதது உமக்கு எதுவும் இல்ல. ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். பாருங்க, இந்த சண்டே ஸ்கூல்ல இல்ல கிராமங்கள்ல ஊழியங்கள் செய்றவங்க எல்லாம் முதல் முறையா பாடல்களை ஜனங்களை பாட வைக்க அவர்கள் என்ன செய்வாங்கன்னா கற்றுக் கொடுப்பாங்க. ஒரு மரத்தடியில கீழே உட்கார்ந்தோ அல்லது ஏதோ ஒரு மேடை போல ஒரு இடத்துலயோ அமர்ந்து உட்கார்ந்து, நான்லாம் அப்படியே மும்பையில் இருக்கிறப்ப சில ஊழியக்காரங்களோட போகிறப்போ சேர்ந்து எல்லாரையும் உட்கார வைத்து சிறு பிள்ளைகள் கொஞ்சம் அவங்களுடைய பெற்றோருடைய எல்லாரையும் உட்கார வச்சு முதல் முறையா அவங்க அப்பதான் சுவிசேஷம் கேட்டு இருப்பாங்க. அவங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சம் அறிமுகம் இருக்கும். அவர்கள் நடுவில் அப்படியே ஒரு புது பாட்டை கற்றுக் கொடுப்பாங்க. கற்றுக் கொடுக்கும்போது பார்த்தா கொஞ்ச நேரத்துல அந்த பாட்டை பிக்கப் பண்ணிடுவாங்க ஜனங்கள். ஹல்லேலூயா. உற்சாகமா பாடுவாங்க. பிரைஸ் தி லார்ட். எப்போதும் பாடிக்கிட்டு இருக்கிற விசுவாசியை விடவும் புதிதாய் அப்ப அவர்கள் அந்த உற்சாகத்தோட ஒரு விசுவாசம் புது நம்பிக்கையோட பாடுவாங்க. ஹல்லேலூயா. புதிதாய் பிறந்த குழந்தைகளைப் போலதான் நாமும் கர்த்தர் சமூகத்துல ஒரு ஆர்வமாய் உற்சாகமாய், ஹல்லேலூயா, இந்த சிறு பிள்ளைகள் போல புதிதாய் ஒரு காரியத்தை கற்றுக்கொள்ளுகிறவர்கள் போல ஆர்வமாய் நம்பிக்கையோடு விசுவாசத்தோடு நம்ம பாடுகிற போது
நான் நினைக்கிறேன் இப்ப பரிசுத்த ஆவியானவர் நம்மள அப்படிதான் ஒரு மரத்தடியில உட்கார வைத்து இந்த பாடலை பாடும்படி கற்றுக் கொடுக்கிறார். அல்லேலூயா. விசுவாசத்தோடு நல்ல நம்பிக்கையோடு இந்த பாடலை நம்ம கர்த்தர் சமூகத்துல பாடுவோம். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். உம்மாலே செய்ய முடியாத அதிசயங்கள் ஒன்றுமில்லை. உம்மாலே செய்ய முடியாத அதிசயங்கள் ஒன்றுமில்லை. ஆயிரம் ஆயிரம் தலைமுறைக்கும் அன்பு காட்டும் ஆல்மைட்டி காட். ஹல்லேலூயா. ஆயிரம் ஆயிரம் தலைமுறைக்கும் அன்பு காட்டும் ஆல்மைட்டி காட். கடினமானது உமக்கு எதுவும் இல்ல, முடியாதது உமக்கு எதுவும் இல்ல. ஹல்லேலூயா. கடினமானது உமக்கு எதுவும் இல்ல, முடியாதது உமக்கு எதுவும் இல்ல. எதுவும் இல்ல ஏசப்பா, எதுவும் இல்ல, முடியாதது எதுவும் இல்ல. ஹல்லேலூயா. எதுவும் இல்ல ஏசப்பா, எதுவும் இல்ல, உம்மாலே முடியாதது எதுவும் இல்ல. ஹல்லேலூயா. யோசனையில் பெரியவர் நீர், செயல்களிலே வல்லவர் நீர். எஸ் ஜீசஸ். யோசனையில் பெரியவர் நீர், செயல்களிலே வல்லவர் நீர். சேனைகளின் கர்த்தர் நீரே, எல்ஷடாய் உம் நாமமே. ஆமென். சேனைகளின் கர்த்தர் நீரே, எல்ஷடாய் உம் நாமமே. ஆமென். சேனைகளின் கர்த்தர் நீரே, எல்ஷடாய் உம் நாமமே. எதுவும் இல்ல ஏசப்பா, எதுவும் இல்ல, முடியாதது எதுவும் இல்ல. க்ளோரி. எதுவும் இல்ல ஏசப்பா, எதுவும் இல்ல, முடியாதது எதுவும் இல்ல. கடினமானது உமக்கு எதுவும் இல்ல, முடியாதது உமக்கு எதுவும் இல்ல. கடினமானது உமக்கு எதுவும் இல்ல. ஜீசஸ். முடியாதது உமக்கு எதுவும் இல்ல. அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். பாருங்க, தேவனாலே முடியாதது எதுவுமே இல்லை. தேவனால் எல்லாம் கூடும். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். என்னால செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்று உண்டோ என்று கர்த்தர் கேட்கிறார். அல்லேலூயா. நம்ம வாசித்து நம்ம கர்த்தரை குறித்து பார்த்தால் நமக்கு மைண்ட்ல எப்படி இருக்கும்? ஆமா கர்த்தர் இதையெல்லாம் செய்திட முடியும். ஆனா எப்படி என்னுடைய கடந்த நாட்கள்ல போய் சிலதை மாற்ற முடியும்? எப்படி எனக்கு என்னுடைய எதிர்காலங்கள்ல போய் கர்த்தர் சிலவற்றை செய்ய முடியும்? அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். அவருக்கு முன்பும் பின்பும் எல்லாம் ஒண்ணுதான். பிரைஸ் தி லார்ட். கர்த்தரால செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்றும் இல்லைன்னா இல்ல. அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். பாஸ்ட்லயும் போய் பண்ண முடியும். டைம் மெஷின் அப்படின்ற கான்செப்ட்லாம் கேள்விப்பட்டிருப்போம். பாஸ்ட்ல கூட போய் ஒன்றத்தை சரி பண்ணிட முடியுமா? முடியும். எப்படி? தேவனை கர்த்தரை ஒருத்தன் விசுவாசித்த உடனே கர்த்தர் அவனோட பேசுறது என்ன? தாயின் கர்ப்பத்துல நீ உருவாகும் முன்னே உன்னை அறிந்து கொண்டேன். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். எப்படி பாஸ்ட்ல போய் கூட கர்த்தர் என்ன செய்ய முடியும்? காரியங்களை அதிசயமாய், அவர் அற்புதமாய் மாற்ற முடியும். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. பாஸ்ட், பிரசன்ட், ஃபியூச்சர் நம்ம தான் லிமிட் பண்றோம். நமக்குள்ளதான் தேவனை குறித்த ஒரு தாராளமான எண்ணம் இல்ல. இந்த இடத்துல பாடுகிற போது நம்ம எப்படி பாடுறோம்? யோசனையில் பெரியவர் நீர். ஹல்லேலூயா. பெரியவர், அவ்வளவுதான். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஆயிரம் ஆயிரம் தலைமுறைக்கும் அன்பு காட்டும் தெய்வம். அப்படின்னா அது நம்ம கற்பனையில அப்படி யோசிச்சு இல்லையே, அது எப்படி முடியும் அப்படின்னு யோசிப்போம். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு எதுவும் முடியும். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. அந்த விசுவாசத்தோடு கூட இன்று ராத்திரி நமக்கு பரிசுத்த ஆவியானவர் நமக்கென்று ஒதுக்கி கொடுத்திருக்கிற அந்த வசனத்தை வாசிக்க போதும். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. நமக்கு கர்த்தருடைய வசனங்களை எப்படி நம்ம தியானிக்கிறோம்? ஆவியானவர் நமக்கென்று இந்த வாரத்திற்கு
இந்த ஜனத்திற்கு இந்த காரியத்தை நான் பேசணும். அல்லேலூயா. இதை என்னுடைய பிள்ளைகளுக்கு நான் தெரியப்படுத்தணும். அல்லேலூயா. என் ஜனத்திற்கு நான் பேச வேண்டிய காரியம். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். அறிந்த பகுதி தான் மீகா 7ஆம் அதிகாரம் 15வது வசனம். மீகா 7:15. ஆமென். அல்லேலூயா. மைக்கா 7:15. நீ எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட்ட நாளில் நடந்தது போலவே உன்னை அதிசயங்களை காண பண்ணுவேன். ஆமென். ஹல்லேலூயா. ரொம்ப எளிதாய் நம்ம இதை புரிந்து கொள்ள வேண்டுமானால், எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட்ட நாள் என்றால் ரட்சிக்கப்பட்ட அந்த அனுபவத்தை, சுவிசேஷ நற்செய்தியை கிறிஸ்துவுக்குள்ளே ஏற்றுக்கொண்டு நாம ஒரு நாளிலே நம்முடைய பாரம்பரியத்தை விட்டு புறப்பட்டோம். அல்லேலூயா. கர்த்தருக்குள்ளே தேவ சபையில இணைந்து கொள்ள ஞானஸ்நானம் என்கிற முழுக்கு ஞானஸ்நானத்திற்கு நேராய் வீட்டில இருந்து புறப்பட்டு ஒரு நாளில நாம் இனி என்னுடைய பாவ ஜீவியம் பழைய வாழ்வை நான் புறக்கணிக்கிறேன், என்னுடைய அடையாளங்களை நான் ஒதுக்கி தள்ளுகிறேன், இயேசு என்னுடைய சொந்த இரட்சகர், என்னை காக்கிறவர், என்னுடைய தெய்வம், இயேசுவே ஒரே மெய்யான தெய்வம், தேவனுடைய குமாரன் என்று சொல்லி இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளும்படி நாம் பழைய வாழ்க்கையை விட்டு வந்த அந்த நாள். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. அப்படின்னா ரட்சிக்கப்பட்ட தேவ ஜனத்தை பார்த்து கர்த்தர் சொல்லுகிற வார்த்தை, ஹல்லேலூயா, உன்னை அதிசயங்களை காண பண்ணுவேன். Glory to God. Hallelujah. ரட்சிக்கப்பட்ட தேவ ஜனத்தை பிசாசு எப்படியெல்லாம் வஞ்சித்து விடுவான் என்று கர்த்தர் அறிந்து வைத்திருக்கிறார். எப்படியெல்லாம் வரும் அப்படின்னா, நீ எப்போதுமே அதிசயங்களை தான் கர்த்தர்ட்ட கேட்கணும்னு அவசியம் இல்லை. ஹல்லேலூயா. என்ன செய்யணும்? உன்னுடைய நார்மலா நீ இரு. இப்படின்னு தான் பிசாசு என்ன செய்யும்? வஞ்சிக்கிற சில காரியங்களை கற்றுக்கிடும். நார்மலா இருக்கிறது எப்படி வஞ்சிக்கிறது? ஹல்லேலூயா. நீ எதுவும் பெருசா யோசிச்சிடாத. ஹல்லேலூயா. கர்த்தருக்குள்ளே கர்த்தர் எதுவும் செய்யக்கூடியவர், எந்த காரியத்தை மாற்ற வல்லவர், எதிலும் அவருடைய அற்புதம் விளங்கும். ஆழத்திலே அவருடைய அதிசயங்களை கண்டார்கள் என்றது சங்கீதத்திலே ஒரு வசனம் உண்டு. அல்லேலூயா. ஆழங்களிலே கூட கர்த்தருடைய அதிசயங்கள் விளங்கும். அல்லேலூயா. இப்படி எல்லாம் யோசிக்கவே கூடாது. கர்த்தரை குறித்த ஒரு தாராளமான ஒரு மனோ விருத்தியுள்ள எண்ணங்கள் மனுஷனுடைய இருதயத்துல தோன்றிடக்கூடாது என்பதுதான் பிசாசனுடைய காரியம். அல்லேலூயா. நமக்கு முன்பாக அது வைக்கிறது என்ன தெரியுமா? ரியாலிட்டி. அல்லேலூயா. ஒரு ரியாலிட்டியை நமக்கு முன்பாக வைக்கும். The reality threatens. மனிதனை பயம்படுத்துகிறது என்ன தெரியுமா? பொய் கூட இல்ல, ரியாலிட்டி தான். அல்லேலூயா. மனுஷன் பயப்படுகிறது அதை பார்த்துதான். Praise the Lord. மனுஷனை திகிலடைய செய்கிறது ரியாலிட்டிஸை வச்சுதான். இந்த நாட்களில் எதுவும் பெருசா சொல்ல தேவையில்லை. மனுஷன்ட்ட பூமியில நடக்கிற காரியங்களை ஸ்கிரீன் போட்டு காமிச்சாலே போதும், மனுஷன் தானா பயந்து ஒடுங்கி ஒதுங்கி ஒரு ஓரமா கெபியில போய் கூட உட்கார்ந்துரும். அல்லேலூயா. இன்றைக்கு பூமியில தேசங்களில நடக்கிற காரியங்களை காண்பித்தாலே போதும், அவனுக்கு ஒரு நம்பிக்கையும் இல்லாமல் போக அநேக காரியங்கள் இந்த பூமியில நடந்து கொண்டு இருக்கு. அப்படிப்பட்ட காரியங்களை தான் நம்ம கண்களும் பார்த்துக்கிட்டே இருக்கு. அல்லேலூயா. நம்ம திருப்பி திருப்பி சேனல்ல, யூடியூப், எல்லா இடத்துலயும் பார்க்கிறது என்ன? பூமியில நடக்கிற ரியாலிட்டிஸ். அல்லேலூயா. ஆனால் ரட்சிக்கப்பட்ட ஜனம் இப்படி வஞ்சிக்கப்பட்டு போகும். தேவன் அதிசயங்களை செய்கிறவர், அற்புதங்களை விளங்க பண்ணுகிறவர் என்கிற ஒரு நம்பிக்கை இல்லாத ஒரு தலைமுறையை பிசாசு உண்டு பண்ணி வைக்க விரும்புகிறான். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். அப்படி வேதத்துல பார்க்கிற போது அப்படியெல்லாம் தலைமுறைகள் இருந்திருக்கு. ஆனால் அதன் நடுவில் தான் தேவதாசர்கள் ஆபிரகாம், தாவீது இவங்களெல்லாம் பார்த்தா அவங்க தேவனுடைய அதிசயங்களை அவர்கள் எண்ணி பார்த்தார்கள். அல்லேலூயா.
தேவன் அதிசயமாய் இதை எனக்கு வாய்க்க பண்ண முடியும் என்று கர்த்தரை குறித்த ஒரு தாராளமான எண்ணம். அல்லேலூயா. ஜெனரஸ் இமோஷன்ஸ், ஜெனரஸ் தாட்ஸ். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். பாருங்க, நம்ம காணிக்கையில அல்லது நம்ம தேவ சமூகத்துல நேரங்களை செலவிடுகிறதுல, அவருடைய வசனங்களை கற்றுக்கொள்ள நம்மளுடைய டைமை ஒதுக்குறதுல எல்லாம் எப்ப ஜெனரஸா இருப்போம் தெரியுமா? எப்ப கர்த்தரை குறித்த நம்முடைய நினைவுகள் ஜெனரஸா இருக்கோ அப்ப எல்லாம் அப்படி இருப்போம். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். எப்ப எல்லாம் நம்ம தேவனை, அவருடைய யோசனையில பெரியவர், அல்லேலூயா, எல்ஷடா என்பது அவருடைய நாமம், சேனைகளின் கர்த்தர், செயல்களிலே வல்லவர், அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். ஆயிரம் தலைமுறைகளுக்கும் அவர் இரக்கம் காட்ட இரக்கங்களில் ஐஸ்வர்யமிக்கவர், அல்லேலூயா. இப்படி எல்லாம் தேவனை குறித்த தாராளமான எண்ணமுடையவர்கள் என்ன செய்வோம் தெரியுமா? தாராளமா தேவ சமூகத்துல காத்திருந்து வசனங்களை பெற்றுக்கொள்வோம். அல்லேலூயா. தாராளமாய் அவருடைய வார்த்தை கடந்து வருகிற இடங்களிலே நம்ம காணப்படுவோம். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. Thank you Jesus. ஒரு தாய் எப்படி தன்னுடைய பாலகனை தேற்றுகிறாள்? வேதம் சொல்லுகிறது, ஒரு தாய் தேற்றுவது போல நான் உங்களை தேற்றுவேன். அல்லேலூயா. ஒரு தாய் எப்படி தன்னுடைய பிள்ளையை தேற்றுகிறாள்? எத்தனை வயதானாலும் ஒரு தாய் தன்னுடைய பிள்ளையை எப்படி தேற்றுகிறாள்? தாராளமாய். அல்லேலூயா. அவளுடைய வார்த்தைகளில் என்ன இருக்கும்? தாராளம் இருக்கும். Praise the Lord. Hallelujah. Glory to Jesus. தாராளமா புகழ்றது. புகழ்ந்தா எங்க இவனுக்கு தலைகணம் வந்துரும், புகழ்ந்தா எங்க இவனுக்கு ஒரு மாதிரி பெருமை ஆயிருவான் அப்படின்லாம் நினைக்கிறது இல்லை. அல்லேலூயா. தாராளமா இன்னும் சாப்பிடு, இன்னும் அப்படின்னு இதை விட யாரு உண்டு அப்படின்னு ஒரு தாராளமாய் பேசுகிற ஒரு அனுபவம். Praise the Lord. நம்முடைய தேவன் தாராளமாய் நம்மோடு இடைபடுகிறார். அவருடைய வார்த்தைகளில அவர் ஒரு மாதிரி இப்படிதான் அப்படிதான் சொல்லி ஒரு மாதிரி நெருக்கங்களை ஏற்படுத்துகிற வார்த்தை அல்ல. சகல காரியங்களுக்கும் எல்லைகள் உண்டு. ஆனால் அவருடைய பிரமாணம், அவருடைய வார்த்தை, அவருடைய கற்பனைகள் மகா விஸ்தாரம் என்று தான் வேதம் நமக்கு கற்றுத் தருகிறது. அல்லேலூயா. விஸ்தாரமாய் தாராளமாய் நம்மோடு பேசுகிற போது அவர் இடைபடுகிறார். அல்லேலூயா. சேஷமா நம்மளுடைய ஒரு சிறு கூடுகையா இருந்தாலும் கூட நம்மோடு கர்த்தர் இடைபடுகிற வார்த்தைகள் தாராளமாய் கர்த்தர் பேசுகிறார். அல்லேலூயா. அவர் எங்கேயும் ஒரு கஞ்சப்பட்டு எங்க இதெல்லாம் இவன்ட்ட சொல்லிட்டா இவன் ஒரு மாதிரி ஆயிடுவானோ, இவன் ஓடி போயிடுவானோ, இவன் நம்மளை மதிக்காம போயிடுவானோன்னு நினைக்கிறது இல்லை. அல்லேலூயா. தாராளமாய் அவருடைய அன்பு நம்ம மேல அப்படிதான் கடந்து வருது. Praise the Lord. Hallelujah. அவருடைய இரக்கங்கள் அப்படிதான் கடந்து வருது. அப்ப நாமும் அவரை குறித்து யோசிக்கிற போது எப்படிதான் யோசிக்கணும்? எல் ஷடாய், சர்வ வல்லவர். Praise the Lord. Hallelujah. இந்த உலகம், வருகிற உலகம், யுகாயுக காலங்கள், எந்த மூலையில எப்படி இருந்தாலும் சரிதான், அவர் எப்படிப்பட்டவர்? அவர் எந்த மூல முடுக்கு, எந்த பூமியை தாண்டி எங்க மனுஷனுடைய ஆத்மா போனாலும் சரிதான், ஆவி போனாலும் சரிதான், எல்லா இடத்திலும் ஆளுகை செய்கிற ஒரு தெய்வம். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். தாராளமாய் சங்கீதம் 139 தாவீது சொல்லுகிற போது சொல்றான், நான் படுக்கையை பாதாளத்திலே போட்டாலும் அங்கேயும் நீர் இருக்கிறீர். அவருடைய ஆம்னி பிரசன்ஸ், அதை அவன் தாராளமாய் எண்ணி பார்க்கிறான். அல்லேலூயா. அவரை வெறும் ஒரு குறிப்பிட்ட இடங்களுக்குள்ளே, குறிப்பிட்ட காரியங்களுக்குள்ளே, குறிப்பிட்ட வகையில அவரை வைக்கல. அல்லேலூயா. முறைமைப்படுத்தல, தாராளமாய் யோசிக்கிறான். அல்லேலூயா. அவர் பெரிய அதிசயங்களை ஒருவராய் செய்கிறவர் என்று. அல்லேலூயா. Praise the Lord. Hallelujah. Hallelujah. Glory to God. சங்கீதத்துல தாவீது சொல்றான், 105ஆம் சங்கீதம் 2ஆம் வசனத்துல, அவரை பாடி அவரை கீர்த்தனம் பண்ணுங்கள், அவருடைய அதிசயங்களை எல்லாம் தியானித்து பேசுங்கள். அல்லேலூயா. பாடுங்க, கீர்த்தனம் பண்ணுங்க. நம்முடைய தலைமுறையை பார்த்து தான் சொல்றான் போல. அல்லேலூயா. ஏன்னா இதுக்கு முன்பாக இருந்தவங்க எல்லாம் கூட ஏதாவது தேவன் செய்வாரு அப்படின்னு இருந்தாங்க. ஆனா நமக்கு அவருடைய அதிசயங்களை குறித்து தியானிக்கிறது குறைந்து போயிருக்கு. அல்லேலூயா. Praise the Lord. Glory to God. உபதேசங்கள் ஒரு பக்கம் இருக்கு,
அவரை குறித்த உபதேசங்கள், திட்டமான போதனைகள் உண்டு. அல்லேலூயா. ஆனால் அதே சமயம் அவர் தம்முடைய அதிசயங்களை தம்முடைய ஜனங்கள் நடுவிலே விளங்க பண்ணுவதில் ஒரு நாளும் தன் கைகளை அடக்கி கொள்ளுகிறவர் அல்ல. தாராளமாய் ஏராளமாய் தம்முடைய ஜனத்திற்கு அவர் கொடுக்கிறவராய் செய்கிறவராய் அவர் காணப்படுகிறார். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். பாருங்க எவ்வளவு தாராளமா ஆபிரகாம் யோசிச்சிருக்கான். எபிரேயர் புஸ்தகத்துலதான் நமக்கு அந்த ரகசியம் தெரியுது. அவன் என்ன யோசிச்சான் எபிரேயர் 11ல சொல்லப்பட்டு இருக்கு. அவன் எப்படி ஈசாக்கை போய் பலியிட கொடுத்தான் தெரியுமா? அப்படியே ஒருவேளை அவன் செத்துட்டாலும் அவனை மீண்டும் என்ன செஞ்சிருவார் கர்த்தர்? உயிரோடு எழுப்பி கொடுத்துருவாருன்ற நம்பிக்கையில போயிருக்கான். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். கர்த்தரை குறித்து அவனுக்கு தாராளமான எண்ணம். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. அவர் அதிசயமானவர், ஏதும் செய்வாரு. சங்கீதம் 105:6 அவர் செய்த அதிசயங்களையும் அவருடைய அற்புதங்களையும் அவர் வாக்கின் நியாய தீர்ப்புகளையும் நினைவு கூறுங்கள். அல்லேலூயா. க்ளோரி க்ளோரி க்ளோரி. இன்னொரு இடத்துல ஜாதிகளுக்குள் அவருடைய மகிமையையும் சகல ஜனங்களுக்குள்ளும் அவருடைய அதிசயங்களையும் விவரித்து சொல்லுங்கள். ஆமென். ஹல்லேலூயா. அவருடைய அதிசயங்களை அனுபவிக்கிற, அவருடைய அதிசயங்களுக்கு சாட்சி கொடுக்கிற ஜனமாய் நம்மை ஒருவேளை கர்த்தர் தெரிந்து கொண்டிருக்கலாம். ஹல்லேலூயா. ஆமென். பிரைஸ் தி லார்ட். ஒரு சிறு மந்தையா இருந்தாலும் என்னுடைய அதிசயம் இவங்க வாழ்க்கையில விளங்கட்டும். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. ரியாலிட்டிஸ் நமக்கு சவாலா இருக்கு, ஆனா வண்டர்ஸ் நமக்கு ஒரு விடுதலையா இருக்கு. ஹல்லேலூயா. யோபு சொல்றான், ஆராய்ந்து ஒரு பெரிய சேலஞ்சிங் ரியாலிட்டியை ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கான். அவன் சொல்றான், ஆராய்ந்து, அல்லது அவனுடைய புஸ்தகத்தில் எப்படி எழுதப்பட்டு இருக்கு, ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் எண்ணி முடியாத அதிசயங்களையும் அவர் செய்கிறார். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். Glory to God. எப்ப நம்ம கடைசியா தேவனை குறித்த இந்த ஒரு எண்ண ஓட்டத்தோடு நினைத்து பார்த்தோம்? அல்லேலூயா. Glory to God. Praise the Lord. சங்கீதக்காரன் 9ஆம் அதிகாரம் சங்கீதத்துல முதல் வசனத்துல சொல்றான், கர்த்தாவே என் முழு இருதயத்தோடு உம்மை துதிப்பேன், உம்முடைய அதிசயங்களை எல்லாம் விவரிப்பேன் என்று சொல்லுகிறார். அல்லேலூயா. 40ஆம் சங்கீதம் 5ஆம் வசனம், என் தேவனாகிய கர்த்தாவே நீர் எங்கள் நிமித்தம் செய்த உம்முடைய அதிசயங்களும் உம்முடைய யோசனைகளும் அநேகமாயிருக்கிறது. அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஒருவரும் அவைகளை உமக்கு விவரித்து சொல்ல முடியாது. நான் அவைகளை சொல்லி அறிவிக்க வேண்டுமானால் அவைகள் எண்ணிக்கைக்கு மேலானவைகள். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். Praise you, Jesus. Glory to God. Hallelujah. Thank you, Jesus. Amen. கர்த்தர் நமக்கு அதிசயமானவராய் தான் இருக்கார். ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகத்தில் அவரை குறித்த ஒரு நாமம், அவர் அதிசயமானவர் என்பதுதான். அல்லேலூயா. மார்க் 10ஆம் அதிகாரம், மார்க் 10ஆம் அதிகாரம். Glory to God. Hallelujah. அதனுடைய Thank you, Jesus. Orabala, ribala, raduri, andaradhanashya. Glory to God. Hallelujah. கர்த்தரை ஆராதித்துக் கொண்டு மகிமைப்படுத்திக் கொண்டே நம்ம கேட்போம். Hallelujah. Praise the Lord. Hallelujah. அதனுடைய Thank you, Jesus. 46வது வசனத்திலிருந்து வாசிக்கிறேன். பின்பு அவர்கள் எரிகோவுக்கு வந்தார்கள். மார்க் 10:46, 10:46. பின்பு அவர்கள் எரிகோவுக்கு வந்தார்கள். அவரும் அவருடைய சீஷர்களும் திரளான ஜனங்களும் எரிகோவை விட்டு புறப்படுகிற போது தீமேயுவின் மகனாகிய பர்திமேயு என்கிற ஒரு குருடன் வழி அருகே உட்கார்ந்து பிச்சை கேட்டுக்கொண்டிருந்தான். இங்கே ஒரு மனுஷன், தீமேயு என்கிற ஒருவனுடைய மகன் பர்திமேயு என்கிற ஒரு குருடன் பிச்சை கேட்டுக்கொண்டிருந்தான், வழியிலே உட்கார்ந்து கேட்டுக்கொண்டிருந்தான். 47ஆம் வசனத்துல, அவன் நசரேயனாகிய இயேசு வருகிறார் என்று கேள்விப்பட்டு
இயேசுவே தாவீதின் குமாரனே எனக்கு இரங்கும் என்று கூப்பிடத் தொடங்கினான். அவன் பேசாதிருக்கும்படி அநேகர் அவனை அதட்டினார்கள். அவனோ தாவீதின் குமாரனே எனக்கு இரங்கும் என்று முன்னிலும் அதிகமாய் கூப்பிட்டான். பாருங்க, அவன் தாராளமாய் கூப்பிடுறான். அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். அவனுடைய வாழ்க்கையில அவன் தாராளங்களை அவன் பெருசா பார்த்ததில்லை. அவனுக்கு எல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் தான் பிச்சை போடுவான். ஒரு சின்னதா ஒரு சின்ன காசு போட்டு போவாங்க. இப்படிதான் தாராளமா யாரும் அவனுக்கு பிச்சை போட்டது இல்லை. தாராளமாய் அவனுக்கு இறங்கினது இல்லை. தாராளமாய் அவனுக்கு யாரும் உதவி செய்ததில்லை. ஆனால் அவனும் ஒரு அளவுல தான் கேட்டுக்கிட்டு இருப்பான். எனக்கு பிச்சை போடுங்கன்னு கேட்பான், அவனுக்கு கொடுப்பான். வழக்கமாய் கூப்பிடுகிற சத்தத்துல தான் அவன் இருப்பான். ஆனா இன்னைக்கு நசரேயனாகிய இயேசு யாருன்னு அவனுக்கு தெரியுது. அவர் தாராளமாய் தனக்கு செய்கிறவர், தாராளமாய் தம்முடைய ஜனங்களுக்கு செய்கிற ஒரு தெய்வம். அல்லேலூயா. அதனாலதான் அவன் தாவீதின் குமாரனே என்று கூப்பிடுகிறான். அப்படின்னா என்ன? அவனுக்கு ஒரு ஆவிக்குரிய ஒரு வெளிப்பாடு இருக்கு. தாவீதின் குமாரனே என்று சொல்லுகிற போது அவனுக்கு கொஞ்சம் இயேசுவை குறித்த வெளிப்பாடு உள்ளவனாய் இருக்கான். அவனுக்கு என்ன தெரிகிறது? தாராளமாய் நம்ம கூப்பிடுவோம். அடக்கி நம்ம சாதாரணமா கூப்பிட வேண்டாம். நம்முடைய ஜெபம் எப்படி இருக்கட்டும்? தாராளமா நம்ம ஜெபிக்கணும். அல்லேலூயா. எனக்கு இரங்கும் என்று கூப்பிட தொடங்கினான். அவன் பேசாதிருக்கும்படி அநேகர் அவனை அதட்டினார்கள். அவனோ தாவீதின் குமாரனே எனக்கு இரங்கும் என்று முன்னிலும் அதிகமாய் கூப்பிட்டான். அல்லேலூயா. இயேசு நின்று அவனை அழைத்து வர சொன்னார். பாருங்க, நம்ம ஜெபத்துல கூட நம்ம எப்படி தெரியுமா ஜெபிப்போம்? கொஞ்சம் கஞ்சப்படும். அல்லேலூயா. இயேசுவின் இடத்துல தாராளமா இரக்கங்களை பெற்றுக்கொள்ள மாட்டோம். சிம்சோன் சொன்னா, இந்த ஒரு விசை மாத்திரம் என்னை மன்னியும் சொன்னான். அல்லேலூயா. அது போல நம்முடைய ஜெபம் எப்படி இருக்கு? இந்த ஒரு விசை மாத்திரம் ஆண்டவரே, ஒரே ஒண்ணு மாத்திரம், இந்த ஒண்ணு மாத்திரம் பண்ணிருங்க. அல்லேலூயா. தாராளமாய் கர்த்தரை நோக்கி கூப்பிடுகிற அனுபவம் நமக்கும் இல்லை. அல்லேலூயா. ஏன்னா நமக்கு எப்படிதான் இருக்கு நம்பிக்கை, நம்ம ரேஞ்சுக்கு இவ்வளவுதான் நம்ம கேட்க முடியும். அல்லேலூயா. நம்ம கர்த்தர்ட்ட இவ்வளவுதான் தாராளமா இருக்கும், அவர் அவ்வளவுதான் தாராளமா இருப்பார். ஆனா இவன் அப்படி இல்லை. இவன் தாராளமாய் தேவனை நோக்கி கூப்பிட்டான். இயேசு நின்று அவனை அழைத்து வர சொன்னார். அவர்கள் அந்த குருடனை அழைத்து, திடன்கொள், எழுந்திரு, உன்னை அழைக்கிறார் என்றார்கள். உடனே அவன் தன் மேல் வஸ்திரத்தை எறிந்துவிட்டு எழுந்து இயேசுவினிடத்தில் வந்தான். இயேசு அவனை நோக்கி, நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்று இருக்கிறாய் என்றார். அதற்கு அந்த குருடன், ஆண்டவரே, நான் பார்வை அடைய வேண்டும் என்றான். அல்லேலூயா. பாருங்க, அவனுக்கு பார்வை அடைய வேண்டும் என்று கேட்கிறான். அவன் இத்தனை நாள் அதிசயங்களை அல்ல, எதையுமே கூட பார்க்கிறவன் இல்லை. இது வரைக்கும் எப்படிதான் இருந்தான்? நல்லது கெட்டது கொஞ்சம் பெருசு எதையுமே அவன் பார்க்கிற முடியாது, அவன் பார்க்க முடியாது. கண்கள் அப்படி இருந்தது. ஆனால் இப்ப அவன் கண்களை அவன் பார்வையடைய வேண்டும் என்று விருப்பம் உள்ளவனாய் அவன் கர்த்தரிடத்திலே மன்றாடுகிறான். காரணம் என்ன என்று நான் நினைக்கிறேன். அல்லேலூயா. இயேசு இப்ப நசரேயனாகிய இயேசு வருகிறார் என்று அவன் கேள்விப்படுறான். நசரேயனாகிய இயேசு என்று சொன்னாலே என்ன? அற்புதங்கள். என்ன பவுலும் பேதுரும் யோவானும் புதிய ஏற்பாட்டுல நம்ம பார்க்கிறோம், நசரேயனாகிய இயேசுவின் நாமத்திலே என்று சொல்லி அவர்கள் அற்புதங்களை செய்கிறார்கள். அப்ப நசரேயனாகிய இயேசு என்றால் அவர் அதிசயங்களை செய்கிறவர், அவர் அற்புதங்களை செய்கிறவர் என்கிற ஒரு வெளிப்பாடு இவனுக்கு இருக்கு. அல்லேலூயா. அப்ப இவனுக்கு இப்ப என்ன ஆர்வம் வந்துருச்சு? இவன் வெறும் பார்க்கணும்னு மாத்திரம் ஆர்வம் இல்லை. இந்த இயேசு அற்புதங்களை செய்து வருகிறார், அதிசயங்களை ஜனங்கள் நடுவில் செய்கிறார், அவருடைய அதிசயமான கிரியைகள் விளங்கி கொண்டிருக்கிறது. இப்படிப்பட்ட காலத்துல பிறந்து இயேசு அற்புதங்களை செய்கிறார் என்பதை கேள்விப்பட்டு அதை குறித்து நன்றாய் விசாரித்து அறிந்து ஆனாலும் அதை காணாமல் இருப்பது கொடுமையான காரியம் என்பதை உணர்ந்தவனாய் இந்த இடத்துல நான் நினைக்கிறேன், அவன் நான் பார்வையடைய வேண்டும் என்று சொல்லுகிறான். அல்லேலூயா. எனக்கு என்ன பார்க்கணும், அது ஒண்ணு. ஏன்னா அவன் இத்தனை நாள் குருடாம பார்க்கணும். அல்லேலூயா. ஆனால் அதை விடவும் அதிகமாய் அவனுக்குள்ளே ஒரு விருப்பம், கர்த்தர் அதிசயங்களை செய்து கொண்டு இருக்கிறார், அந்த அதிசயங்களை நான் காண வேண்டும்.
மீகா 7:15 சொல்லப்பட்டு இருக்கிறது, நீ எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட்ட நாளில் நடந்தது போலவே உன்னை அதிசயங்களை காண பண்ணுவேன். ரட்சிக்கப்பட்ட தேவ ஜனத்திடத்துல சொல்லப்பட்டு இருக்கிறது, உன்னை அதிசயங்களை காண பண்ணுவேன் என்று. கர்த்தர் அதிசயங்களை செய்து வந்து கொண்டிருக்கிறார். இயேசு நசரேயனாகி இயேசு அதிசயங்களை செய்து கொண்டிருக்கிறார். தேசத்திலே செய்து கொண்டிருக்கிறார். தான் வசிக்கிற பகுதிகளிலே கர்த்தர் அதிசயங்களை செய்து கொண்டிருக்கிறார். அந்த அதிசயங்களை நான் காண வேண்டும், நான் பார்வையடைய வேண்டும் என்கிற ஒரு விருப்பம் அவனுக்குள்ளே கடந்து வருகிறது. ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா, glory to God. இந்த நாட்களும் அப்படிப்பட்ட நாட்கள் தான். ஹல்லேலூயா, நமக்கும் கர்த்தர் பார்வையடைய செய்ய வேண்டும். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. நாம் கேள்விப்படுகிறோம், எத்தனையோ காரியங்களை கேள்விப்படுகிறோம், சாட்சிகளாய் கேள்விப்படுகிறோம். யூடியூப்ல எல்லாம் எடுத்தா கண்ணுக்கு எதிரில் அப்படியே கண்ணு தெரியுது, அப்படியே சிலருடைய கைகள் வளருது. இப்படியெல்லாம் தேவ ஜனத்தின் நடுவிலே தேவதாசர்கள் மூலமாக கர்த்தர் அதிசயங்களை செய்து கொண்டிருக்கிறார். இயேசு அற்புதங்களை செய்து கொண்டிருக்கிறார். கேள்விப்படுகிறோம், பார்க்கிறோம். ஆனால் நம்ம அதை பார்க்க வேண்டும் என்றால், காண வேண்டும் என்றால் என்ன அர்த்தம்? அனுபவிக்க வேண்டும். அதிசயங்களை காண பண்ணுவேன். ஹல்லேலூயா. இயேசு அவனை நோக்கி என்ன சொல்றாரு தெரியுமா? 52வது வசனத்துல, நீ போகலாம், உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது என்றார். உடனே அவன் பார்வை அடைந்து, கர்த்தர் என்ன சொல்லிட்டாரு? நீ இப்ப என்ன பண்ணிட்டு போயிரு, போகலாம், நீங்க உட்கார்ந்துருக்க தேவையில்ல, நீ எதுவும் பண்ண தேவையில்ல, நீ என்ன செஞ்சிரு, உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது, நீ இப்ப என்ன செய்யலாம், போகலாம். ஆனா அவன் என்ன தெரியுமா செஞ்சான்? உடனே அவன் பார்வை அடைந்து. நம்ம அநேக முறை வாசிக்கிறதுனால இதை நம்ம சாதாரணமா நினைத்துக் கொள்வோம். ஆனா அவன் எங்கேயும் போகல. ஹல்லேலூயா. உடனே அவன் பார்வை அடைந்த பிறகு வழியிலே இயேசுவுக்கு பின் சென்றான். ஹல்லேலூயா. அது எதை காண்பிக்கிறது? அவனுக்கு என்ன தெரியுமா வேண்டும்? இப்ப இயேசு போகிற பகுதிகளில் எல்லாம் அற்புதமும் அதிசயம் தான் செய்ய போறார். ஹல்லேலூயா. மரித்தவர்களை உயிர்த்தெழ பண்ண போகிறார், குருடர்களை பார்வையிட செய்ய போகிறார், செவிடர்களை கேட்க பண்ண போகிறார். இன்னும் எழுதப்படாத புஸ்தகங்களில் எழுதப்படாத அல்லது உலகம் கொள்ளாத அளவிற்கு, எழுதினாலும் புஸ்தகங்களை உலகம் கொள்ளாத அளவிற்கு அத்தனை அதிசயங்களை இயேசு செய்தார் என்று பாருங்கள். ஹல்லேலூயா. அதையெல்லாம் பார்க்கணும்னா எங்கதான் போகணும்? இயேசுவுக்கு பின்னதான் போகணும். ஹல்லேலூயா. வழியிலே, என்ன வழியில தான் என்ன செய்வார் இயேசு? அற்புதம் செஞ்சுக்கிட்டே போவார், அதிசயங்கள் செஞ்சுக்கிட்டே போவார். ஹல்லேலூயா. அதை பார்க்கணும். ஹல்லேலூயா. இப்ப பார்வை அடைந்து வீட்டுக்கு போய் அவன் வேற எதையும் பார்க்கணும்னு விரும்பல. ஹல்லேலூயா. அவன் என்னதான் விரும்பி இருக்கான்? எதுக்குதான் அவனுக்கு பார்வை அடையணும்னு ரொம்ப ஆவலா கேட்டு இருக்கான்? அதிசயங்களை காண வேண்டும் என்பதற்காகத்தான். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். நாமும் சில அற்புதங்களை கர்த்தரிடத்துல கேட்டு இருக்கிறோம். ஆனால் எதற்குத்தான் நம்ம கேட்டு இருக்கிறோம்? நம்ம கர்த்தரை விட்டு போகலாம் என்பதற்காக அல்ல. ஹல்லேலூயா. அவருக்கு பின் செல்லலாம் என்பதற்காக. ஹல்லேலூயா. கர்த்தரிடத்திலே நமக்கும் சில அற்புத சுகங்கள் வேண்டும், சில காரியங்களிலே நன்மை கிடைக்க வேண்டும், சில பகுதிகளிலே விடுதலை உண்டாக வேண்டும். ஹல்லேலூயா. எதற்கு? அப்பதான் கர்த்தர் செய்கிற அதிசயங்களை காண முடியும், அதை அனுபவிக்க முடியும், அதற்கு சாட்சியாய் அதை கண்டுகொண்டே இருப்பதே எனக்கு ஒரு சந்தோஷம் தான். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு பின்பாக செல்லுகிற போது அவர் போற வழியெல்லாம் அதிசயங்களை செஞ்சுக்கிட்டே போவார், தாராளமா செய்வார். ஹல்லேலூயா. அவர் வழிப்போக்கர்கள், குஷ்டரோகிகள் ஒரு ஒரு வரமுறையே பார்க்க மாட்டார். ஹல்லேலூயா. எவன் அவர்கிட்ட வந்தாலும் சரிதான். ஹல்லேலூயா. அவன் வெட்கப்பட்டு போகிறதே இல்லை. அவன் ஒரு அதிசயத்தை பெற்றுக்கொண்டுதான் போறான். குடும்ப பிரச்சனையோ, வேலையில பிரச்சனையோ, உடல்ல பிரச்சனையோ, இயேசு இடத்துல வந்தா அவனுக்கு அதிசயம் நடந்துகிட்டே தான் இருக்கு. ஹல்லேலூயா. இதை தான் காண வேண்டும் என்று இயேசுவுக்கு பின் சென்றான். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. glory to God. ஹல்லேலூயா. என்னென்னலாம் அவர் செய்றார்? வேதத்துல பல வசனங்கள் இருக்கு, வாசிக்க நேரம் இல்ல. யாத்திராகமம் 34:10 ஒரு வசனம் வரும். உன்னோட கூட இருக்கிற ஜனங்கள் எல்லாரும் கர்த்தருடைய செய்கையை காண்பார்கள்.
அல்லேலூயா. உன்னோட கூட இருந்து நான் செய்யும் காரியம் பயங்கரமா இருக்கும். அதுல கர்த்தருடைய செய்கையை காண்பார்கள். கர்த்தருடைய அதிசயம் என்ன? அவருடைய செய்கை. அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். சங்கீதத்துல 145:5 உம்முடைய சிறந்த மகிமையை பிரதாபத்தையும் உம்முடைய அதிசயமான கிரியைகளையும் குறித்து பேசுவேன். கர்த்தருடைய செய்கை, கர்த்தருடைய கிரியைகள், இவைகள் அதிசயமானவைகள். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். இதை பார்க்க வேண்டும் என்று விரும்பினான் இந்த பர்த்திமேயு. நியாயாதிபதிகள் புஸ்தகம் 13வது அதிகாரம் 18வது வசனத்துல, அதற்கு கர்த்தருடைய தூதனானவர், என் நாமம் என்ன என்று நீ கேட்க வேண்டியது என்ன? அது அதிசயம் என்றார். அல்லேலூயா. இவனுக்கு என்ன? அவருடைய நாமத்தை பார்க்க வேண்டும். அதற்காக தன்னுடைய கண்கள் பார்வையடைய வேண்டும் என்று அவருடைய வழியில அவருக்கு பின் செல்கிறவனாய் காணப்பட்டான். அல்லேலூயா. அவருடைய நாமம் விளங்குகிற எல்லா ஸ்தானங்களையும் ஸ்தலங்களையும் பார்க்கணும். அல்லேலூயா. ஏன்னா அது அதிசயம் என்பது இவனுக்கு தெரியும். அல்லேலூயா. Glory to God. Hallelujah. உம்முடைய சங்கீதம் 17:7 உம்முடைய அதிசயமான கிருபையை விளங்க பண்ணும். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் அதிசயமான கிருபையை பார்க்க வேண்டும் என்று விரும்பினவனாய் அவன் பார்வையடைய வேண்டும் என்று கேட்டான். அல்லேலூயா. சங்கீதம் 119:18 உமது வேதத்தில் உள்ள அதிசயங்களை நான் பார்க்கும்படி என் கண்களை திறந்தருளும் என்று சங்கீதக்காரன் சொல்லுகிறான். வேதத்தில் உள்ள அதிசயங்களை நான் பார்க்கணும். அதனால எனக்கு என்ன வேணும்? எனக்கு இதுல ஒரு விடுதலை வேண்டும். அல்லேலூயா. எனக்கு நான் பார்வையடைய வேண்டும். வேற எதுக்கும் இல்ல. போகலாம்னு கர்த்தர் சொன்னாலும் இல்ல நான் உம்முடைய அதிசயங்களை பார்க்கணும். அல்லேலூயா. உமது வேதத்தில் உள்ள அதிசயங்களை நான் பார்க்கணும். என் கண்களை திறந்தருளும். எனக்கு இந்த காரியத்துல நன்மை செய்யும். அல்லேலூயா. மோசே முட்செடி அக்கினியால் இருக்கிற போது அந்த தரிசனத்தை கண்டு அதிசயப்பட்டு அதை உற்று பார்க்கும்படி சமீபித்து வருகிறான். அதிசயமான தரிசனங்களை பார்க்க வேண்டும். அதனால என்னுடைய கண்களை திறந்திட வேண்டும் என்று அவன் கேட்கிறான். அல்லேலூயா. Glory to God. யோவேல் 2ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம், நீங்கள் சம்பூர்ணமாய் சாப்பிட்டு திருப்தி அடைந்து உங்களை அதிசயமாய் நடத்தி வந்த உங்கள் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை துதிப்பீர்கள். என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை. உங்களை அதிசயமாய் நடத்தி வந்த அதிசயமான நடத்துதலை காண வேண்டும் என்பதற்காய் பார்வையடைய வேண்டும் என்று அவன் இயேசுவினிடத்தில் கேட்டுக்கொள்கிறான். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. கண்களை மூடி நாம் ஜெபித்து முடிக்க போகிறோம். அல்லேலூயா. கர்த்தருடைய வசனம் நம்ம மேல ஒரு மீன்களை பிடிக்கிற வலையை போல வீசப்பட்டிருக்கு. அல்லேலூயா. தாராளமாய் அது வீசப்பட்டிருக்கு. அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. க்ளோரி. நாம் விட்டு கொடுத்து அவருடைய இந்த அன்பின் கயிறுகளால் இழுக்கப்பட நம்முடைய இந்த சமயத்தில் நம்மை விட்டு கொடுத்து தாராளமாய் நம்முடைய தேவனை குறித்த கொஞ்ச நேரம், எப்படியும் பூமியில நம்ம பார்க்கிற காரியங்கள் நமக்கு இருக்கிற இந்த மனோவிருத்தியை குறுகி போக பண்ணும். அல்லேலூயா. ஆனால் இந்த வேளையில பிரைஸ் தி லார்ட், கர்த்தர் அதிசயமானவர். அவர் நம்மை அதிசயங்களை காண பண்ணுவார் என்கிற ஒரு விசுவாசத்தோடு கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். அல்லேலூயா. தாராளமாய். அல்லேலூயா. கர்த்தருடைய செய்கைகளை காண வேண்டும் என்று அவன் விரும்பினான். கர்த்தருடைய அதிசயமான கிரியைகளை காண வேண்டும் என்று அவன் விரும்பினான். கர்த்தருடைய அதிசயமான நாமத்தை காண வேண்டும் என்று அவன் விரும்பினான். அல்லேலூயா. கர்த்தருடைய அதிசயமான கிருபையை காண வேண்டும் என்று அவன் விரும்பினான். வேதத்தில் உள்ள அதிசயமான காரியங்களை பார்க்க வேண்டும் என்பதற்காக அவன் பார்வையடைய வேண்டும் என்று விரும்பினான். அல்லேலூயா. அதிசயமான தரிசனத்தை காண வேண்டும் என்று அவன் விரும்பினான். அல்லேலூயா. ஆமென். அதிசயமான தேவனுடைய நடத்துதல் தன்னுடைய வாழ்க்கையில வேண்டும் என்று அவன் கர்த்தரை தன்னிடத்துல அவன் கூப்பிட்டு தான் பார்வையடைய வேண்டும் என்று வேண்டிக் கொண்டான். அல்லேலூயா. Thank you Jesus. Amen. Hallelujah. Praise the Lord. Hallelujah. Amen.
தேங்க்யூ ஜீசஸ். ஒரே ஒரு நிமிடம் கர்த்தர் சமூகத்துல தாராளமாய் கரங்களை தட்டி தேவனை மகிமைப்படுத்தி ஸ்தோத்திரம் பண்ணி, ஹalleluya, glory. உன் சத்தத்தை நீ அடக்கிக் கொள்ளாதே, நீ தாராளமா என்றுதான். அடக்கிக் கொள்ளுகிற போது நம்ம தாராளமா இருக்கிறது இல்ல. ஹalleluya. உன் வாயை விரிவாய் திற, தாராளமாய் தான் கர்த்தர் விரும்புகிறார். ஆமென் ஜீசஸ். ஹalleluya. ஒரு குறுகின மனப்பான்மை, நெருடலான எண்ணங்கள், புறபல ரிபல ரௌதனதி அந்தரா. இது எப்படி நடக்கும்? இது என்ன? இப்படி என்ன சொல்றாங்க இவங்க? இது என்ன காரியம்? ஹalleluya, praise the lord. ஒரு ரியலா இல்லையே, தாராளமாய் கொஞ்ச நேரம் praise the lord. நம்ம மனதிற்கு அந்த அந்த பலன் உண்டு பாருங்க. நம்ம மனதுல என்ன வேண்டுமானாலும் நம்ம எண்ணம் கொள்ளலாம். praise the lord. தாராளமாய் வேற எதுவுமே இல்லை. கைகளால ஒண்ணும் செய்ய முடியாது, தாராளமாலாம் ஒண்ணும் செய்ய முடியாது, தாராளமாலாம் நடந்து போக முடியாது, ஓட முடியாது, எதுவும் செய்ய முடியாது. ஒரு 2-3 தடவை சாப்பிடலாம், அவ்வளவுதான். ஆனா மனதுல நம்முடைய எண்ணங்களுக்கு அளவே இல்லை. ஹalleluya, praise the lord. தாராளமாய் நம்ம சிந்திக்க முடியும். praise the lord, hallelujah. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். இந்த வேளையில கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணி, ஆமென், ஸ்தோத்திரத்துல எல்லாம் நம்ம கொஞ்சமும் குறைவில்லாம தாராளமா ஸ்தோத்திரம் பண்ணி தேவனை மகிமைப்படுத்தி, ஹalleluya. விசுவாசத்திலே ஆபிரகாம் வல்லவனானான் என்று இருக்கிறது. தேவனை மகிமைப்படுத்தி மகிமைப்படுத்தியே அவன் வல்லவனானான். ரபல ரிபல ரிப கரபல ஷிடபரதி அந்தராதனஷ்யா. Glory to God. Praise the Lord. Thank you Jesus. நம்ம நடுவிலே கர்த்தர் தாராளமாய் பேசிக் கொண்டிருக்கிறார். துரபல ரிபர தூரி அந்தராதனஷ்யா. அவருக்கு தெரியும் நம்ம கடந்து போகிற பாதைகளை கர்த்தர் அறிகிறார். நம்மை குறுகி போக பண்ணுகிறது, ஒடுங்கி போக பண்ணுகிறது, நெருக்குகிறது. Thank you Lord Jesus. Amen. Hallelujah. Thank you Lord. ஆனால் கர்த்தருக்குள்ளே விசுவாசமாய் நாம் நினைப்பதற்கு, அந்த விசுவாசத்தோடு அவரை கூப்பிடுவதற்கு, விசுவாசத்தோடு அவரை ஆராதிப்பதற்கு தடையே இல்லை. Glory. Judamanadaniya. Thank you Lord. Hallelujah. Praise the Lord. Thank you Jesus. Glory, glory, glory. ஒருவராய் பெரிய அதிசயங்களை செய்கிறவர். நான் உன்னை அதிசயங்களை காண பண்ணுவேன். எல்ஷடா என்பது அவருடைய நாமம். யோசனையில் பெரியவர், அதிசயமானவர், செயல்களிலே வல்லவர். Thank you Lord. Thank you Jesus. அதிசயமான கிருபையை விளங்க பண்ணுவீராக. எங்கள் நடுவிலே உம்முடைய அதிசயமான கிருபை விளங்குவதாக ராஜா. Thank you Lord. உம்முடைய அதிசயமான நாமம் எங்கள் நடுவிலே மகிமைப்படுவதாக. உம்முடைய அதிசயமான செய்கைகள் எங்கள் வாழ்க்கையிலே வெளிப்படுவதாக. உம்முடைய அதிசயமான கிரியைகள், ஹalleluya, எங்கள் நடுவிலே பயங்கரமாய் தீவிரமாய் வெளிப்படுவதாக ராஜா. ஸ்தோத்திரம். Thank you Jesus. சாட்சிகளாய் எழுப்புவீராக. Thank you Lord. Hallelujah. Praise the Lord. இந்த நாட்கள் அதிசயங்களை காண பண்ணுகிற நாட்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். Hallelujah. Praise the Lord. Hallelujah. Nothing less than wonders. Amen. Hallelujah. குடும்ப காரியங்களில, வேலை ஸ்தலங்களில, சரீரத்தின் காரியங்களில, வாழ்வின் பல பகுதிகளிலேயும் கர்த்தருடைய அதிசயங்களை காணும்படிக்கு கர்த்தர் பெரிய காரியங்களை நடப்பிப்பார். இயேசுவின் நாமத்தில ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, உடைய வார்த்தைகளை எங்கள் நடுவில் அதிசயமாய் விளங்க பண்ணினீர், தாராளமாய் பேசினீர். உடைய கிருபைகளுக்கும் இரக்கங்களுக்கும் கர்த்தாவே உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். Praise the Lord. Thank you Jesus. Last prayer. Hallelujah. Stotram. Praise the Lord.